உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தளபதி விஜய் அட்லி இயக்கத்துல உருவாகி வரும் படம் தான் தளபதி 63. இந்த படத்தை ஏஜிஎஸ் நிறுவனம் பிரம்மாண்டமாக தயாரிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் தளபதிக்கு ஜோடியாக நயன்தாரா நடிக்கிறாங்க. இந்த படத்தில் விவேக், யோகி பாபு, டேனியல் பாலாஜி, ஆனந்த்ராஜ், ஜாக்கி ஷெராப் ஆகியவர்களும் நடிக்கிறாங்க. மேலும் இந்த படத்தில் ஏ.ஆர். ரஹ்மான் இசை வேற லெவல் அமைச்சிட்டு இருக்காரு. விவேக் பாடல் வரிகளை ரசிகர்களுக்கு ஏற்றார் போல் எழுதியிருக்காரு. இந்த படத்தில் எதிர்பார்ப்பை தூண்டும் விதத்தில் படத்தை எடுத்துட்டு இருக்காரு அட்லி. இந்த படத்தின் ஷூட்டிங்காக 6 கோடி ரூபாய் செலவில் ஒரு கால்பந்தாட்ட மைதானம் செட் போடப்பட்டிருக்கு. இந்த படத்தில் தளபதி விஜய் பயிற்சியாளராக நடிக்கிறார் என்பதால ரசிகர்களுக்கு சந்தோஷம் அதிகரிச்சிருக்கு. படத்தில் மைக்கேல் என்ற ரோலில் விஜய் நடிக்கிறார் என ஏற்கனவே கூறப்பட்டு வரும் நிலையில தற்போது இந்த படத்தில் விஜய் இரட்டை வேடங்கள்ல நடிக்கிறார் என தகவல் பரவிட்டு வருது. ஆனால் உறுதியான அறிவிப்பு எதுவும் இதுவரை வெளிவரல. மெர்சல் படத்தில் 3 வேடங்களில் நடித்த விஜய் தற்போது தளபதி 63 படத்திலும் அந்த ரிஸ்க் எடுப்பாரா என பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அப்படி விஜய் இரட்டை வேடங்களில் நடிக்கவில்லை என்றாலும் அட்லி படத்தை பற்றிய எந்த ஒரு விஷயமும் வெளியாக கூடாது என்பதில் மிக கவனமாக இருக்காரு. அட்லி தீவிரமான விஜய் ரசிகர் என்பதால அவர் படத்தை ரசிகர்கள் விஜயை எப்படி எதிர்பார்ப்பார்களோ அதை விட அழகா காட்டுவாரு. இந்த படம் முழுக்க முழுக்க கமர்ஷியலாக எடுப்பதாகவும் அவர் கூறியிருந்தாரு. மேலும் இந்த படம் மெர்சலை விட இன்னும் செம மாசா இருக்கும் எனவும் இந்த படத்திற்காக அதிக பொறுப்புடன் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதோடு இந்த படத்திற்கு பாடலுக்கும் காமெடிக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்காராம் அட்லி. அதனால்தான் யோகி பாபுவை படத்தில் சேர்த்திருக்காங்களாம். ஆனால் யோகி பாபுவை படத்தில் சேர்த்ததற்கு வேற காரணமும் இருக்காம். அதாவது ஒவ்வொரு சீசனிலும் ஒவ்வொரு காமெடி நடிகர் கொடி கட்டி பறப்பது போல தற்சமயம் யோகி பாபு தான் உயர பறந்தாலும் யோகி பாபு சினிமாவிற்கு வருவதற்கு முன் ஃபுட்பால் பிளேயராக இருந்தவர் என்றும் தற்போது கால்பந்தாட்டத்தில் அவர் கெட்டிக்காரர் என்பதும் தான் அவரை தளபதி 63 இணைத்ததற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுது. மேலும் இந்த படத்தில் விஜய் மட்டுமே கால்பந்து பயிற்சியாளராக இல்லாமல் விவேக், யோகி பாபு போன்றோரும் விஜயின் உதவி பயிற்சியாளராக நடிச்சிட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது.